அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 3, புத்தகம் 5. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 16. இளவரசி மேரியும் பியரும். அவள் என்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கிறாள் என்று இளவரசி மேரி சொன்னாள். கோமகளும் சில தினங்களில் இங்கே வருவார்கள். கோமகள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாள். ஒரு வைத்தியரிடம் ஆலோசனை செய்வதற்காக நட்டாஷா இங்கே வந்திருக்கிறாள். என்னுடன் அவளை வரும்படி அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். ஆம், துக்கத்தில் அகப்படாத ஒரு குடும்பமாவது இருக்கிறதா என்று பியர் நட்டாஷாவை பார்த்து கேட்டார். நாங்கள் விடுதலை அடைந்த அதே தினத்தில்தான் அந்த சம்பவம் நடந்தது. நான் அவனை பார்த்தேன். அவன் எப்பேற்பட்ட மனோகரமான பையன். நட்டாஷா அவரை நோக்கினார். அவருக்கு பதில் சொல்லுவதைப் போல அவளுடைய கண்கள் விரிந்து ஒளிர்விட்டன. ஆறுதலாக சொல்லுவதற்கு ஒருவர் எதைத்தான் சொல்லவோ நினைக்கவோ முடியும் என்று பியர் கூறினார். ஒன்றுமில்லை, அம்மாதிரியாக ஒரு சிலாக்கியமான உயிர் துடிப்பு நிறைந்த ஒரு பையன் எதற்காக மடிய வேண்டும்? ஆம், இந்த நாட்களில் நம்பிக்கை என்பது இல்லாமல் வாழ்வது மிகுந்த கஷ்டமாயிருக்கிறது என்று இளவரசி மேரி கூறினாள். ஆம் ஆம், அதுதான் முற்றிலும் உண்மை என்று பியர் அவசரமாக இடைமறித்து சொன்னார். ஏன் அது உண்மையாயிருக்க வேண்டும் என்று நட்டாஷா கேட்டுவிட்டு பியரின் கண்களை உன்னிப்பாக கவனித்தாள். ஏன் என்று எப்படி நீ கேட்க முடியும் என்று இளவரசி மேரி சொன்னாள். என்ன வரப்போகிறது என்பதை பற்றிய சிந்தனை மட்டுமே. இளவரசி மேரி பேசி முடிப்பதற்கு முன்பாக பியரை கேள்விக்குறியோடு நட்டாஷா நோக்கினாள். ஏனென்றால் நம்மை ஆண்டு கொண்டு ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புகிறவர்களால்தான் உன்னுடைய கஷ்டங்களை போன்ற கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியும் என்று பியர் கூறினார். நட்டாஷா பேசுவதற்காக வாயை திறந்தாள். ஆனால் உடனே மூடிக்கொண்டாள். பியர் அவளிடமிருந்து அவசரமாக முகத்தை திருப்பி இளவரசியை பார்த்து தம்முடைய நண்பரின் கடைசி காலத்தை பற்றி கேள்விகள் கேட்டார். பியருடைய குழப்பமெல்லாம் இப்பொழுது அநேகமாக மறைந்துவிட்டன. ஆனால் அவருடைய சுதந்திரமும் புறாவாக போய்விட்டதாக அதே சமயத்தில் அவர் உணர்ந்தார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு செய்கையையும் கவனித்து முடிவு கூறுவதற்கு ஒரு நீதிபதி இப்பொழுது இருப்பதாகவும் அந்த நீதிபதியின் தீர்ப்புதான் உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றையும் விட அவருக்கு முக்கியமானதாக இருப்பதாகவும் அவர் உணர்ந்தார். அவர் பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய வார்த்தைகள் நட்டாஷாவுக்கு எம்மாதிரி தோன்றும் என்பதை சிந்தித்து கொண்டிருந்தார். அவளை திருப்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பேசவில்லை. ஆனால் அவர் என்ன பேசினாலும் அவளுடைய நோக்கத்திலிருந்து அது எம்மாதிரி இருக்கும் என்பதை நினைத்து பார்த்தார். இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றிய விஷயங்களில் எப்பொழுதும் தயக்கத்துடன் காணப்படும் இளவரசி மேரி அதே மாதிரி தயக்கத்தோடு எம்மாதிரியான நிலைமையில் இளவரசர் ஆண்ட்ரூவை அவள் பார்த்தாள் என்பதை சொல்ல ஆரம்பித்தாள். பியருடைய முகம் உணர்ச்சியினால் உதறிக்கொண்டிருந்தது. அவருடைய கேள்விகளும் அவருடைய அமைதியற்ற தோற்றமும் கொஞ்சம் கொஞ்சமாக பூரா விவரங்களையும் அவள் சொல்லும்படி செய்தன. அவற்றையெல்லாம் அவள் நினைத்து பார்க்கவே பயந்து கொண்டிருந்தாள். ஆம் ஆம், அப்படியானால் என்று பியர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருடைய முழு உடம்பையும் அவள் இருக்கும் திசையில் சற்று சாய்த்து அவளுடைய பேச்சுகளை ஆவலோடு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆம் ஆம், ஆகவே அவர் அமைதி பெற்று குலைந்து போனாரா? அவர் எப்பொழுதுமே அவருடைய முழு உள்ளத்தோடு ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார். அதாவது முற்றிலும் நல்லவராக இருக்கும் வழியை அவர் தேடிக்கொண்டிருந்தார். ஆகவே மரணத்தை பற்றி அவர் பயம் கொண்டிருக்க முடியாது. அவரிடம் ஏதாவது குற்றம் இருக்குமானால் அது அவர் செய்ததாக இருக்கவே முடியாது. ஆகவே அவர் மனம் குழைந்து போனாரா? உன்னை மீண்டும் அவர் பார்த்தபோது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயமாயிருந்திருக்கும் என்று அவர் திடீரென்று நட்டாஷாவை நோக்கி அவளுடைய கண்ணீர் நிறைந்த கண்களை பார்த்து சொன்னார். நட்டாஷாவின் முகம் சுழித்தது. அவள் முகம் சுழித்து ஒரு வினாடி கவிழ்ந்து கொண்டாள். பேசுவதா வேண்டாமா என்பதை பற்றி ஒரு வினாடி அவள் தயங்கினாள். ஆம், அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்
என்று அவள் தன்னுடைய அமைதியான ஆழ்ந்த குரலில் சொன்னாள். என்னை பொறுத்தவரையில் அது நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அவள் தயங்கினாள். அவர் அவர் நான் எந்த வினாடி அந்த அறைக்குள் போனேனோ அதே வினாடியில் அவரும் அதைத்தான் விரும்பிக் கொண்டிருந்தார். நட்டாஷாவின் குரல் தடைபட்டது. அவள் நாணி முகம் சிவந்து தன்னுடைய கைகளை கோர்த்து முட்டுகளில் வைத்து அழுத்தினாள். மிகுந்த சிரமத்தோடு தன்னை சமாளித்து கொண்டு தலையை நிமிர்த்தி வேகமாக பேச ஆரம்பித்தாள். மாஸ்கோவிலிருந்து நாங்கள் புறப்படும் போது அதை பற்றி ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. அவரை பற்றி விசாரிக்க நான் தைரியம் கொள்ளவில்லை. பின்னால் அவரும் எங்களுடன் தான் பிரயாணம் செய்து வருவதாக திடீரென்று சோனியா கூறினாள். அவர் எம்மாதிரியான நிலைமையில் இருந்தார் என்பது எனக்கு தெரியாது. அதை யூகம் செய்யவும் என்னால் முடியவில்லை. அவரை அவரை பார்க்க வேண்டும் என்றும் அவருடன் இருக்க வேண்டும் என்றும் ஒரே ஆசைதான் எனக்கு அப்போது இருந்தது என்று அவள் உடல் நடுங்கி வேகமாய் மூச்சு விட்டு கொண்டு சொன்னாள். மற்றவர்கள் தன்னை இடைமறிக்க விடாதபடி அவள் இதுவரை ஒருவரிடமும் சொல்லாத விஷயங்களை சொல்லிக்கொண்டே போனாள். அதாவது அவர்களுடைய பிரயாணத்தில் அந்த 3 வாரங்களிலும் நடந்த காரியங்களை பற்றியும் யாராஸ்லாவ் என்ற இடத்தில் தங்கியிருந்த போது நடந்தவைகளை பற்றியும் அவள் சொன்னாள். திறந்த வாயுடன் நீர் நிறைந்த தமது கண்களால் அவள் மீது குத்திட்ட பார்வையுடனும் பியர் அவள் சொல்லுவதை கவனித்து கேட்டு வந்தார். அவர் கேட்டு வந்தபோது இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றியோ அவருடைய மரணத்தை பற்றியோ அல்லது அவள் சொல்லிக் கொண்டிருப்பதை பற்றியோ அவர் சிந்திக்கவில்லை. அவள் சொல்லுவதை அவர் கேட்டு வந்தார். அவள் பேசிக்கொண்டிருக்கும் போது அடையும் கஷ்டத்திற்காக அவளிடம் இரக்கம் கொண்டார். தனது கண்ணீரை வெளியே விடாமல் தடுப்பதற்காக முயற்சி செய்து முகத்தை சுழித்து கொண்டிருந்த இளவரசி மேரி நட்டாஷாவுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். தன்னுடைய சகோதரருடையவும் நட்டாஷா உடையவும் காதலை பற்றிய கதையை, அந்த கடைசி நாட்களில் நடந்த விவரங்களை அப்பொழுதுதான் அவள் முதல் தடவையாக கேட்டாள். அந்த துன்பமான என்றாலும் மகிழ்ச்சியான கதையை சொல்லுவதற்கு நட்டாஷா விரும்பியதைப் போல காணப்பட்டாள். தன்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்தரங்கமான அந்யோன்யங்களை பற்றிய விவரங்களோடு அவள் பேசினாள். அந்த பேச்சை அவளால் ஒரு பொழுதும் முடிக்க முடியாது என்று தோன்றியது. அவள் சொல்லியவைகளை 2 தடவைக்கு மேலாக திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். வாசலுக்கு வெளியே டெசலஸ் நின்று, நள்ளிரவு வணக்கம் சொல்லுவதற்காக குஞ்சு நிக்கலஸ் உள்ளே வரலாமா என்று கேட்டார். நல்லது, அவ்வளவுதான், எல்லாம் அவ்வளவுதான் என்று நட்டாஷா கூறினாள். நிக்கலஸ் உள்ளே நுழையும் போது அவள் வேகமாக எழுந்து அந்த வாசலை மறைத்து கொண்டிருந்த திரையை நோக்கி அநேகமாக ஓடுவதைப் போல போனாள். அங்கிருந்த திரை அந்த வாசல் கதவை மறைத்திருந்தபடியால் அதில் அவள் முட்டிக்கொண்டாள். துக்கத்தினாலோ அல்லது வலியினாலோ முணங்கிக் கொண்டு அவள் அந்த அறையை விட்டு வெளியே ஓடினாள். அவள் எந்த வாசல் வழியாக மறைந்தாளோ அந்த வாசலை பியர் நோக்கினார். திடீரென்று இந்த உலகத்தில் அவர் தனியாக இருப்பதை போன்ற உணர்ச்சி எதனால் அவருக்கு ஏற்பட்டதென்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய சிந்தனையிலிருந்து அவரை எழுப்பும் விதத்தில் அந்த அறைக்குள் வந்த தனது மருமகனை பார்க்கும்படி இளவரசி மேரி சொன்னாள். குஞ்சு நிக்கலஸின் முகமானது அவனுடைய தந்தையின் சாயலை கொண்டிருந்தது. கனிவான உணர்ச்சி கொண்ட அந்த வினாடியில் அந்த சாயலானது பியரின் மனதை உருக்கியது. அவர் அந்த பையனை முத்தமிட்டுவிட்டு வேகமாக எழுந்து தனது கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு ஜன்னலுக்கு பக்கமாக போனார். இளவரசி மேரியிடமிருந்து விடைபெற்று கொள்ள அவர் விரும்பினார். ஆனால் அவள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இல்லை, நட்டாஷாவும் நானும் சில வேளைகளில் இரவு 2 மணி வரையில் தூங்குவதில்லை. ஆகவே தயவு செய்து நீர் போக வேண்டாம். இரா சாப்பாட்டை கொண்டு வரும்படி நான் சொல்லுகிறேன். நீர் கீழே போம், இதோ நாங்களும் அங்கே வருகிறோம். அந்த அறையை விட்டு போவதற்கு முன்பாக இளவரசி மேரி அவரிடம் சொன்னாள், அவரை பற்றி அம்மாதிரியாக அவள் பேசியது இதுதான் முதல் தடவை. அத்தியாயம் 16 நிறைவுற்றது. அத்தியாயம் 17. இளவரசி மேரியும் நட்டாஷாவும். பிரகாசமாக விளக்கு போடப்பட்டிருந்த பெரிய டின்னர் அறைக்கு பியரை அழைத்துச் சென்றார்கள். சில நிமிஷங்களுக்கு பின்னால் காலடி ஓசைகள் அவருக்கு கேட்டன. இளவரசி மேரியும் நட்டாஷாவும் அந்த அறைக்குள் வந்தார்கள். நட்டாஷாவின் முகத்தில் கடுமையும் சிந்தனையும் கொண்ட தோற்றம் இருந்த போதிலும் அவள் அமைதியாக இருந்தாள்.
ஒரு முக்கியமான மனதை உறுத்தி கொண்டிருக்கும் விஷயத்தை பற்றி பேசிய பின்பு எம்மாதிரியான ஒரு சங்கோஜமான உணர்ச்சி இருக்குமோ அதே உணர்ச்சியை அந்த மூவரும் அப்போது அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த பழைய சம்பாஷணைக்கு மீண்டும் திரும்புவது என்பது அசாத்தியமானது. ஆனால் அற்ப விஷயங்களை பற்றி பேசுவது என்பது பொருத்தமில்லாதது. என்றாலும் பேச வேண்டுமென்ற ஆசை அங்கே இருந்தபடியால் மௌனமாய் இருப்பது என்பது இயற்கைக்கு விரோதமானதாக காணப்பட்டது. அவர்கள் மௌனமாக மேஜைக்கு சென்றார்கள். அங்கிருந்த சேவகர்கள் அவர்கள் அமருவதற்காக நாற்காலிகளை பின்னால் இழுத்து மறுபடியும் முன்னால் தள்ளினார்கள். பியர் தம்முடைய மேஜை கைக்குட்டையை விரித்தார். அங்கிருந்து அமைதியை கலைப்பதற்கு தீர்மானித்து அவர் நட்டாஷாவையும் இளவரசி மேரியையும் பார்த்தார். அவர்கள் இருவரும் அதே முடிவோடு இருப்பதாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய கண்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. வாழ்க்கையில் துக்கத்தோடு இன்பமும் இருப்பதை ஒப்புக்கொள்ளுவதைப் போல அவை தோன்றின. கோமகனே, நீர் வாட்கா சாப்பிடுவீர் அல்லவா என்று இளவரசி மேரி கேட்டாள். இந்த வார்த்தைகள் திடீரென்று பழங்கால நிழல்களை அப்படியே ஒதுக்கி தள்ளின. இப்போது நீர் உம்மை பற்றி எங்களுக்கு சொல்ல வேண்டும். உம்மை பற்றி நடக்க முடியாத அதிசயங்களையெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம் என்று அவள் சொன்னாள். ஆமாம் என்று பியர் ஒரு கேலியான புன்முறுவலோடு பதிலளித்தார். அதே மாதிரி அம்மாதிரியான புன்முறுவல் இப்போது அவருக்கு பழக்கமாகிவிட்டது. நான் கனவிலும் கூட கண்டிராத என்னை பற்றிய அதிசயங்களை என்னிடமே சொல்லுகிறார்கள். அமரி ஆப்ராவா மாம்னா என்னை அவருடைய தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து என்னென்ன நடந்தன என்பதையும் என்னென்ன நடந்திருக்க வேண்டும் என்பதையும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஸ்டீஃபன் ஸ்டெபானிச் என்பவர் என்னுடைய அனுபவங்களை நான் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பொதுவாக சுவாரஸ்யமான ஒரு மனிதராக ஆவது ரொம்ப சுலபம் என்பது இப்போது எனக்கு தெரிகிறது. நான் இப்போது சுவாரஸ்யமான மனிதனாக இருக்கிறேன். மக்கள் என்னை அழைத்து என்னை பற்றிய எல்லாவற்றையும் என்னிடமே சொல்லுகிறார்கள். நட்டாஷா புன்முறுவல் காட்டினாள். அவள் பேச விரும்பினாள். நாங்கள் கேள்விப்படுவது என்னவென்றால் என்று இளவரசி மேரி இடைமறித்து சொன்னாள். மாஸ்கோவில் 20 லட்சம் ரூபில்கள் உமக்கு நஷ்டமாய்விட்டதாக சொல்லுகிறார்கள். அது உண்மையா? அம்மாதிரி 3 மடங்கு அதிகமாக நான் முன்னால் பணக்காரனாயிருந்தேன் என்று பியர் சொன்னார். தமது மனைவியின் கடன்களை அடைப்பது என்று தீர்மானித்ததினாலும் தமது வீடுகளை மீண்டும் கட்டுவது என்று தீர்மானித்ததினாலும் அவருடைய நிலைமை இப்போது மாறியிருக்கிறது. என்றாலும் பியர் முன்னால் இருந்த அளவை விட 3 மடங்கு அதிக பணக்காரராக இருப்பதாக சொன்னார். எனக்கு இப்போது நிச்சயமாக கிடைத்ததெல்லாம் சுதந்திரம் ஒன்றுதான் என்று அவர் சிரத்தையோடு பேச ஆரம்பித்தார். ஆனால் அவர் மேலே பேசவில்லை. அம்மாதிரி பேசுவது தற்பெருமையாய் இருக்கும் என்று நினைத்தார். நீர் வீடுகளை கட்டுகிறீரா? ஆமாம், நான் கட்ட வேண்டுமென்று சாவேலிச் சொல்கிறார். நீர் மாஸ்கோவில் தங்குவது என்று தீர்மானித்த போது உம்முடைய மனைவியான கோமகள் இறந்து போனது உமக்கு தெரியாதா என்று இளவரசி மேரி கேட்டாள். சுதந்திரம் என்று பேசியதற்கு பின்னால் அம்மாதிரி அவள் கேட்ட கேள்வியானது அவர் நினைத்திராத அந்த விஷயத்தை சுட்டி காட்டுவதாய் இருக்கலாம் என்று அவள் நினைத்தபோது உடனே நாணி முகம் சிவந்தாள். இல்லை என்று பியர் பதிலளித்தார். இளவரசி மேரி தம்முடைய வார்த்தைகளுக்கு கொடுத்த தர்மசங்கடமான அர்த்தத்தை தாம் கவனிக்காதது போல காணப்பட்டார். அதை பற்றி நான் ஓரலில் கேள்விப்பட்டேன். நான் அதை கேட்டு எவ்வளவு அதிர்ச்சியடைந்தேன் என்பதை உன்னால் யூகிக்க முடியாது. நாங்கள் இருவரும் ஒரு பிரமாதமான ஜோடி அல்ல என்று அவர் நட்டாஷாவை நோக்கி அவருடைய முகத்தில் ஆச்சரியத்தை கண்டதும் வேகமாக சொன்னார். அவர் தன்னுடைய மனைவியை பற்றி எப்படி பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுவதற்கு ஆவல் உள்ளவள் போல அவள் காணப்பட்டாள். ஆனால் அவளுடைய மரணம் எனக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்தது. இருவர் சண்டை போட்டால் எப்போதுமே அந்த இருவர் மீதும் குற்றம் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் மரணமடைந்து விட்டால் மற்றவரின் குற்றம் திடீரென்று பயங்கரமாய் மாறுகிறது. அதுவும் தவிர எப்பேற்பட்ட மரணம்! நண்பர்கள் யாரும் இல்லாமல், ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லாமல் அப்பேற்பட்ட மரணம். நான் அவளுக்காக ரொம்ப ரொம்ப வருந்துகிறேன் என்று அவர் பேசி முடித்தார். நட்டாஷாவின் முகத்தில் அவர் கூறுவதை அங்கீகரிப்பதைப் போல காணப்பட்ட சந்தோஷத்தை கண்டு அவர் மகிழ்ச்சி கொண்டார். ஆமாம், இப்போது நீர் மறுபடியும் விவாகம் செய்யக்கூடிய ஒரு பிரம்மச்சாரியாகிவிட்டீர் என்று இளவரசி மேரி சொன்னாள்.
பியரின் முகம் திடீரென்று சிவந்து வெகுநேரம் வரையில் நட்டாஷாவை பார்க்காமல் இருப்பதற்கு முயற்சித்தார். கடைசியாக அவள் இருந்த இடத்தை நோக்கி அவர் திரும்பிய போது அவருடைய முகம் கடுமையாகவும் இகழ்ச்சியாகவும் கூட காணப்பட்டது. நீர் உண்மையிலேயே நெப்போலியனை பார்த்து பேசினீரா? அம்மாதிரி நாங்கள் கேள்விப்படுகிறோமே என்று இளவரசி மேரி சொன்னாள். பியர் சிரித்தார். இல்லை, ஒரு தடவை கூட இல்லை. கைதிகளாக பிடிக்கப்பட்டால் அவர்கள் நெப்போலியனுடைய விருந்தாளிகள் என்று ஒவ்வொருவரும் மனோராஜ்யம் செய்வது போல தோன்றுகிறது. நான் அவரை எப்போதும் பார்க்காதது மட்டுமல்ல, அவரை பற்றி எதையும் நான் கேள்விப்படவும் கூட இல்லை. நான் மிகுந்த தாழ்வான கூட்டத்தோடு இருந்தேன். இரா சாப்பாடு முடிந்தது. தம்முடைய சிறைவாசத்தை பற்றி முதலில் பேசுவதற்கு மறுத்த பியர் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேச ஆரம்பித்தார். ஆனால் நீர் மாஸ்கோவில் தங்கியிருந்தது நெப்போலியனை கொல்வதற்காகத்தான் என்பது உண்மையல்லவா என்று ஒரு சிறிய புன்முறுவலோடு நட்டாஷா கேட்டாள். நாம் சுக்குராவ் கோபுரத்திற்கு பக்கத்தில் சந்தித்தது உமக்கு நினைவிருக்கிறதா? நான் அப்பொழுது அப்படித்தான் யூகித்தேன். அது உண்மைதான் என்று பியர் ஒப்புக்கொண்டார். அதன் பின்னால் அதிலிருந்து மெதுவாக இளவரசி மேரி கேட்கிற கேள்விகளுக்கும் முக்கியமாக நட்டாஷாவின் கேள்விகளுக்கும் தம்முடைய சிறை வாழ்க்கையை பற்றிய, மாஸ்கோவில் தம் வேலைகளை பற்றிய விவரங்களை சொல்ல ஆரம்பித்தார். முதலில் தமாஷாக லேசான கேலியோடு. இப்போது அவர் யாரிடம் பேசினாலும் அம்மாதிரியே பேசும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறதல்லவா, அதை போலவே பேச ஆரம்பித்தார். ஆனால் அவர் கண்ட பயங்கரங்களை பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் அவர் விவரிக்க ஆரம்பித்த போது அவரை அறியாமலேயே அவருக்கு உணர்ச்சி ஏற்பட்டுவிட்டது. ஆகவே தாம் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை மீண்டும் மனோராஜ்யத்தில் அனுபவிப்பது போன்ற உணர்ச்சியோடு அவர் பேச ஆரம்பித்தார். இளவரசி மேரி மெல்லிய புன்னகையோடு பியரையும் நட்டாஷாவையும் மாறி மாறி பார்த்து வந்தாள். அந்த விவரங்கள் பூராவிலும் அவள் பியரையும் அவருடைய நல்ல குணங்களையுமே கண்டாள். முழங்கைகளை ஊன்றி நட்டாஷா முன்னால் குனிந்து அந்த விவரங்களுக்கு தக்கபடி முகபாவங்களை மாற்றி கொஞ்சம் கூட கவனக்குறைவு இல்லாமல் அக்கறையோடு பியரை நோக்கி கொண்டிருந்தாள். அவர் சொல்லிய அனுபவங்களை எல்லாம் அவள் அனுபவிப்பது போல காணப்பட்டாள். அவள் பார்வை மட்டுமல்ல, அவளுடைய ஆச்சரிய குறிப்புகளும் அவள் போட்ட சிறிய கேள்விகளும் பியர் எதை தெளிவாக்க விரும்பினாரோ அதை சரியாக அறிந்து கொண்டதாக காட்டின. அவர் என்ன சொன்னாரோ அதை அவள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, ஆனால் என்ன சொல்ல விரும்பினாரோ, எந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் இருந்தாரோ அதையும் அவள் அறிந்து கொண்டதாக தெளிவாக தோன்றியது. அந்த குழந்தையை பற்றிய சம்பவத்தையும் அந்த பெண்களை காப்பாற்ற முயற்சி செய்தபோது அவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தையும் பற்றி அவர் சொல்லும்போது பின்வருமாறு கூறினார். அது பார்க்க சகிக்க முடியாத காட்சியாக இருந்தது. குழந்தைகள் எல்லாம் கைவிடப்பட்டன. சில குழந்தைகள் நெருப்பில் அகப்பட்டு கொண்டன. ஒரு குழந்தையை எனது கண் முன்பாக அபகரித்து கொண்டு போனார்கள். பெண்களிடமிருந்து நகைகளையும் காதுகளில் போட்டிருந்த காதணிகளையும் அபகரித்து கொண்டு போனார்கள் என்று அவர் சொல்லிய போது அவருடைய முகம் சிவந்து மனம் குழம்பியது. அச்சமயத்தில் ஒரு காவல் படை அங்கே வந்தது. கொள்ளையடிக்காமல் இருந்த ஆண்கள் எல்லோரையும் கைது செய்தார்கள். அவர்களில் நானும் ஒருவன். நீர் எல்லாவற்றையும் எங்களிடம் சொல்லவில்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. நீர் எதையோ செய்தீர் என்பது நிச்சயம் என்று நட்டாஷா கூறி நிறுத்தி, மிகுந்த சிலாக்கியமான காரியங்களை நீர் செய்தீர் என்பது நிச்சயம் என்று சொன்னாள். பியர் மேலும் தொடர்ந்து பேசினார். அந்த மரண தண்டனையை பற்றி அவர் பேசிய போது அந்த பயங்கரமான விவரங்களை எல்லாம் மறைக்க விரும்பினார். ஆனால் நட்டாஷா எதையும் மறைக்கக்கூடாது என்று வற்புறுத்தினார். கராட்டியாவை பற்றி பியர் பேச ஆரம்பித்தார். பின்னால் சிறிது நிறுத்தினார். இச்சமயம் அவர் மேஜையை விட்டு எழுந்து அந்த அறையில் உலாவிக் கொண்டிருந்தார். அவரை நட்டாஷா பார்த்து கொண்டே இருந்தாள். பின்னால் அவர் சொன்னார், இல்லை, அந்த படிப்பில்லாத மனிதனிடம் நான் அறிந்து கொண்டதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆமாம் ஆமாம், மேலே சொல்லும். அவன் எங்கே இருக்கிறான் என்று நட்டாஷா கேட்டாள். அவனை அநேகமாக என் கண் முன்பாகவே அவர்கள் கொன்றுவிட்டார்கள். பியருடைய குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் பின்வாங்கி போய்க் கொண்டிருந்த கடைசி நாட்களை பற்றியும் கராட்டியாவுடைய அசௌக்கியத்தை பற்றியும் மரணத்தை பற்றியும் அவர் சொல்லிக் கொண்டு போனார். அவர் தமது அனுபவங்களை அதன் பின்னால் சொன்னார்.
அவற்றை பற்றி இதுவரை அவர் சிந்தித்தது இல்லை. அவர் அடைந்த அனுபவங்கள் எல்லாமே இப்போது புதிய அர்த்தத்தில் காணப்படுவதாக அவருக்கு தோன்றின. அவற்றையெல்லாம் இப்போது நட்டாஷாவுக்கு அவர் சொல்லி கொண்டிருந்த போது, ஒரு பெண் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு ஆணுக்கு எந்த விதமான மகிழ்ச்சி ஏற்படுமோ அதே மகிழ்ச்சி அவருக்கும் தோன்றியது. அதாவது தந்திரமான பெண்கள் கொடுக்கும் மகிழ்ச்சி அவருக்கும் தோன்றியது. அதாவது தந்திரமான பெண்கள் கொடுக்கும் மகிழ்ச்சியை போன்றதல்ல. அந்த தந்திரமான பெண்கள் தங்களிடம் பிறர் பேசுவதை கேட்கும் போதே தங்களுடைய மனதில் அவற்றை சேமித்து வைப்பதற்காக அவர்கள் கேட்டு வருவார்கள். சந்தர்ப்பம் வரும்போது அவற்றை திருப்பிச் சொல்லவும், அவற்றோடு தங்களுடைய உள்ளத்தின் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யும் வியாக்கியானங்களையும் சேர்த்து சொல்லவும் பிறருடைய பேச்சுகளை கேட்பது வழக்கம். பியர் அடைந்த மகிழ்ச்சி அம்மாதிரியானது அல்ல. அவர் அடைந்த மகிழ்ச்சி உண்மையான பெண்கள் கொடுக்கும் மகிழ்ச்சியை போன்றது. ஒருவர் சொல்லும் விஷயங்களிலிருந்து அவரை பற்றிய சிறந்த விஷயங்களை கிரகித்து கொள்ளக்கூடிய திறமையை பெற்ற உண்மையான பெண்கள் எம்மாதிரி மகிழ்ச்சியை கொடுப்பார்களோ அதே விதமான மகிழ்ச்சியை பியர் அனுபவித்தார். இதைத்தான் அறியாமலேயே நட்டாஷா முழு கவனத்தோடு கேட்டு வந்தாள். அதாவது பியர் சொல்லிய ஒரு வார்த்தையை கூட, அவருடைய குரலில் கண்ட ஒரு நடுக்கத்தை கூட, ஒரு பார்வையை கூட, அவருடைய முகத்தில் ஏற்பட்ட ஒரு சுளிப்பை கூட, ஒரு அசைவை கூட விடாமல் கவனித்து வந்தாள். இன்னமும் அவர் சொல்லாமல் விட்ட வார்த்தைகளை அவை ஆகாயத்தில் இருக்கும்போதே அவற்றை தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு பியருடைய மன துன்பத்திற்கு காரணமான இரகசிய அர்த்தத்தை கண்டுபிடித்தாள். இளவரசி மேரி அவர் சொல்லிய விவரங்களை அறிந்து கொண்டாள். அவரிடம் அனுதாபம் காட்டினாள். ஆனால் இப்போது ஏதோ ஒரு புதிய விஷயம் அவளுக்கு தோன்றியபடியால் அவளுடைய கவனம் பூராவாக அதில் திரும்பியது. நட்டாஷாவுக்கும் பியருக்கும் காதலும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதை அவள் கண்டாள். இந்த நினைப்பு முதலில் அவளுக்கு ஏற்பட்டபோது அவளுடைய இருதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. காலை 3 மணி இருக்கும். வாசல் சேவகர்கள் மெழுகுவர்த்தியை மாற்றுவதற்கு சோகமான கடுமையான முகங்களோடு வந்தார்கள். ஆனால் அவர்களை ஒருவரும் கவனிக்கவில்லை. பியர் தமது கதையை கூறி முடித்தார். நட்டாஷா கவனமாகவும் சிரத்தையோடும் பரபரப்படைந்து பிரகாசமான கண்களோடு அவரை பார்த்து கொண்டே இருந்தாள். அதாவது ஒருவேளை அவர் சொல்லாமல் விட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்ள முயற்சிப்பதைப் போல அவளுடைய தோற்றம் இருந்தது. வெட்கத்தினாலும் மகிழ்ச்சியான குழப்பத்தினாலும் இடையிடையே பியர் அவளை நோக்கினார். அடுத்தபடியாக புதிதாக எந்த விஷயத்தை சொல்லலாம் என்று அவர் சிந்திக்க முயற்சி செய்தார். இளவரசி மேரி மௌனமாயிருந்தாள். அப்போது காலை 3 மணியாகிவிட்டது என்றும் படுக்கைக்கு போகும் நேரமாகிவிட்டது என்றும் ஒருவருக்கும் தோன்றவில்லை. துரதிர்ஷ்டங்களை பற்றியும் துன்பங்களை பற்றியும் மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் இந்த நிமிஷத்தில் என்னிடம் யாராவது, நீர் கைதியாவதற்கு முன்பாக இருந்த நிலைமையில் இருக்க விரும்புகிறீரா அல்லது மீண்டும் இந்த கஷ்டங்களை அனுபவிக்க விரும்புகிறீரா என்று கேட்டால், நான் என்னை கைதியாக்கும்படியும் குதிரை மாமிசத்தை தின்னும்படியும் விட்டுவிட வேண்டும் என்றுமே என்றென்றும் கேட்பேன். நம்முடைய பழக்கமான முறைகளிலிருந்து நாம் விலக நேர்ந்தால் எல்லாவற்றையும் இழந்து விட்டதைப் போல நாம் மனோராஜ்யம் செய்கிறோம். ஆனால் அம்மாதிரி நிலைமை ஏற்பட்ட பின்புதான் புதிதான நன்மையான காரியங்கள் ஆரம்பமாகின்றன. வாழ்க்கை இருக்கிற வரையில் மகிழ்ச்சியும் இருக்கிறது. நமக்கு முன்பாக அது ஏராளமாக இருக்கிறது. இதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று நட்டாஷாவை திரும்பி பார்த்து அவர் சொன்னார். ஆமாம் ஆமாம் என்று அவள் வேறு எதையோ நினைத்தவளாக பதில் சொன்னாள். நான் கூட ஆரம்பத்திலிருந்து மீண்டும் புதிதாக வாழ வேண்டுமென்று நினைக்கிறேன். பியர் உன்னிப்பாக அவளை நோக்கினார். ஆமாம், அதற்கு மேல் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்றாள் நட்டாஷா. அது உண்மையல்ல, அது உண்மையல்ல என்று பியர் கூறினார். நான் உயிரோடு இருப்பதற்கும் வாழ விரும்புவதற்கும் என்னை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. உனக்கும் அதே மாதிரிதான். நட்டாஷா தனது தலையை குனிந்தாள். தனது கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். இது என்ன நட்டாஷா என்று இளவரசி மேரி கேட்டாள். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அவள் தன்னுடைய கண்ணீருக்கிடையில் பியரை நோக்கி புன்முறுவல் காட்டினாள். நள்ளிரவு வணக்கம். படுக்கப் போவதற்கு நேரமாய்விட்டது. பியர் எழுந்து விடைபெற்று கொண்டார். படுக்கை அறையில் வழக்கம் போல இளவரசி மேரியும் நட்டாஷாவும் சந்தித்தார்கள். பியர் அவர்களிடம் சொல்லியதை பற்றி அவர்கள் பேசினார்கள்.
பியரை பற்றி தன்னுடைய அபிப்பிராயத்தை இளவரசி மேரியோ அல்லது நட்டாஷாவோ கூறவில்லை. நல்வணக்கம், நல்வணக்கம் மேரி என்று நட்டாஷா சொன்னாள். நம்முடைய உணர்ச்சிகளை புண்படுத்த வேண்டியிருக்கும் என்பதற்காக நாம் இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றி பேசாமல் இருப்பதால் நாம் அவரை மறந்து வருகிறோம் என்று எனக்கு தோன்றுகிறது. இளவரசி மேரி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். நட்டாஷா சொல்வது முற்றிலும் சரி என்பதை ஒப்புக்கொள்வதைப் போல அது இருந்தது. ஆனால் அந்த ஒப்புக்கொள்ளுதலை வார்த்தைகளால் அவள் சொல்லவில்லை. அப்படி மறந்து விடுவது சாத்தியமா என்று அவள் கேட்டாள். அதை பற்றியெல்லாம் என்று சொல்லியதால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது கடினமாகவும் துன்பமாகவும் இருந்தாலும் எனக்கு திருப்தியை கொடுத்தது. மிகவும் நன்றாக இருந்தது என்று நட்டாஷா சொன்னாள். அவர் உண்மையாகவே அவர் மீது பிரியம் கொண்டிருந்தார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அதனால்தான் நான் அவரிடம் சொன்னேன். அது சரிதானே என்று அவள் திடீரென்று முகம் சிவந்து கேட்டாள். பியரிடம் சொல்வதுதானே? ஓ ஆமாம், அவர் அவ்வளவு இப்பேற்பட்ட செலாக்கியமான மனிதர் என்று இளவரசி மேரி கூறினாள். மேரி, உனக்கு தெரியுமா என்று நட்டாஷா திடீரென்று ஒரு குறும்புத்தனமான புன்னகையோடு கேட்டாள். இம்மாதிரியான புன்னகையை வெகு காலமாக அவள் முகத்தில் இளவரசி மேரி பார்த்ததில்லை. எப்படியோ அவர் சுத்தமாகவும் மிருதுவாகவும் கனிவாகவும் வளர்ந்து விட்டார். அதாவது ஒரு ருஷ்ய ஸ்நான அறையிலிருந்து அப்போதுதான் வெளியே வந்ததை போல காணப்படுகிறார். உனக்கு புரிகிறதா? அதாவது தார்மீக ஸ்நான அறையிலிருந்து வெளிவந்தவராக காணப்படுகிறார். அது உண்மைதானே? ஆமாம், அவர் பெரிதும் அபிவிருத்தி அடைந்து விட்டார் என்று இளவரசி மேரி கூறினாள். ஒரு குட்டையான கோட்டுடனும் தலைமுடியை வெட்டிவிட்டு கொண்டும் அவர் அப்போதுதான் ஸ்நான அறையிலிருந்து அப்பா மாதிரி வெளிவந்தவராக காணப்பட்டார். இளவரசர் ஆண்ட்ரூ அவர் மீது பிரியமாயிருந்தது போல் யாரிடமும் ஏன் இருக்கவில்லை என்பதை இப்போதுதான் நான் அறிந்து கொள்கிறேன் என்று இளவரசி மேரி சொன்னாள். ஆமாம், அவர் முற்றிலும் மாறானவர். அம்மாதிரி ஒருவருக்கொருவர் முற்றிலும் மாறானவர்களாக இருக்கும்போதுதான் அவர்கள் நண்பர்களாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே அவர் ஆண்ட்ரூவை விட ஒவ்வொரு விதத்திலும் மாறுபட்டவராக இருக்கிறார். மேலும் அவர் மிகுந்த ஆச்சரியமானவர். நல்லது, நள்ளிரவு வணக்கம் என்று நட்டாஷா சொன்னாள். அதே மாதிரியான குறும்பு புன்னகை அவளுடைய முகத்தை விட்டு போக மறந்துவிட்டதைப் போல அவளுடைய முகத்தில் வெகுநேரம் வரையில் காணப்பட்டது. அத்தியாயம் 17 நிறைவுற்றது. அத்தியாயம் 18. பியரின் மனக்குழப்பம். அன்று இரவு தூங்குவதற்கு பியருக்கு வெகுநேரம் ஆயிற்று. அந்த அறையில் மேலும் கீழும் நடந்து கொண்டு ஒரு கஷ்டமான பிரச்சனையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார். அவர் முகம் சுழித்து திடீரென்று தமது தோள்களை குலுக்கி கண்ணை சிமிட்டுவதும் பின்னால் மகிழ்ச்சியோடு புன்முறுவல் காட்டுவதுமாக இருந்தார். அவர் இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றியும் நட்டாஷாவை பற்றியும் அவர்களுடைய காதலை பற்றியும் நினைத்து கொண்டிருந்தார். அவளுடைய கடந்த காலத்தை பற்றி ஒரு வினாடி பொறாமை கொண்டார். உடனே அந்த பொறாமைக்காக தன்னையே கடிந்து கொண்டார். காலை 6 மணி ஆயிற்று. இன்னமும் அவர் தம்முடைய அறையில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். நல்லது, அதை தவிர்க்க முடியாது என்றால் வேறு என்ன செய்ய முடியும்? அப்படித்தான் செய்தாக வேண்டும் என்று தோன்றுகிறது என்று அவர் தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். பின்னால் வெளி உடைகளை களைந்துவிட்டு படுக்கையில் அவசரமாக போய் படுத்தார். அவருடைய மனமானது தயக்கத்திலிருந்தும் உறுதியற்ற நிலைமையிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியும் பரபரப்பும் கொண்டிருந்தது. அம்மாதிரி மகிழ்ச்சியானது விசித்திரமாகவும் நடக்க முடியாததாகவும் காணப்பட்ட போதிலும் நானும் அவளும் கணவனும் மனைவியும் ஆவதற்காக என்னால் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் செய்தாக வேண்டும் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். சில தினங்களுக்கு முன்னால் வெள்ளிக்கிழமை அன்று பீட்டர்ஸ்பர்க்குக்கு போவது என்று பியர் தீர்மானித்திருந்தார். வியாழக்கிழமையன்று அவர் விழித்து எழுந்தபோது பிரயாணத்திற்கு வேண்டிய சாமான்களை கட்டுவதற்காக சாவெல் அவரிடம் வந்தார். என்ன, பீட்டர்ஸ்பர்க்கிற்கா? பீட்டர்ஸ்பர்க் என்றால் என்ன? பீட்டர்ஸ்பர்க்கில் யார் இருக்கிறார்கள் என்று அவர் தம்மை அறியாமலேயே தம்மை கேட்டுக்கொண்டார்.
ஓ, ஆமாம். இது நடப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்பாக ஏதோ சில காரணத்திற்காக பீட்டர்ஸ்பர்க் போவது என்று தீர்மானித்திருந்தேன் என்று அவருக்கு நினைவு வந்தது. ஏன், ஒருவேளை நான் போகாமல் ஒருவேளை நான் போகலாம். அவர் எவ்வளவு நல்ல மனிதராய் இருக்கிறார், எவ்வளவு தூரம் கவனத்தோடு இருக்கிறார், ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு தூரம் ஞாபகம் வைத்து செய்கிறார் என்று அவர் சாவேலிச்சின் வயோதிக முகத்தை பார்த்து கொண்டு நினைத்தார். அவருடைய முகத்தில் எவ்வளவு இனிமையான புன்முறுவல் காணப்படுகிறது. நல்லது சாவேலிச், நீர் இன்னமும் உமது சுதந்திரத்தை விரும்பவில்லையா என்று பியர் அவரை கேட்டார். மேன்மை தங்கியவரே, எனக்கு சுதந்திரத்தினால் என்ன நன்மை ஏற்பட போகிறது? காலம் சென்ற கோமகனிடம் நாங்கள் வேலை பார்த்து வந்தோம். பரிசுத்த தேவலோகமானது அவருடையதாக இருப்பதாக. அதன் பின்னால் உம்மிடம் வேலை பார்த்து வருகிறோம். நாங்கள் எவ்விதமான அசௌகரியமும் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கிறோம். அப்படியானால் உம்முடைய குழந்தைகளை பற்றி என்ன? குழந்தைகளும் அதே மாதிரி வாழ்வார்கள். இம்மாதிரி எஜமானர்களிடம் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் என்னுடைய குழந்தைகளை பற்றி என்ன? நான் திடீரென்று விவாகம் செய்வதாய் வைத்துக்கொள்ளும். ஒருவேளை அது நடக்கலாம் என்று அவர் தம்மை அறியாத புன்சிரிப்போடு பேசினார். மேன்மை தங்கியவரே, எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுத்தால் நீர் அம்மாதிரி செய்வது நல்லது என்றுதான் சொல்லுவேன். ஆமாம், எவ்வளவு சுலபமாக சிந்திக்கிறார் என்று பியர் எண்ணினார். அது எவ்வளவு பயங்கரமானதென்றோ ஆபத்தென்றோ அவருக்கு தெரியாது. சீக்கிரமாகவோ காலங்களித்தோ இருந்தாலும் அது பயங்கரமானது. அப்படியானால் உமது உத்தரவுகள் என்ன? நீர் நாளை புறப்படப் போகிறீரா என்று சாவேலிச் கேட்டார். இல்லை இல்லை, நான் புறப்படுவதை கொஞ்சம் ஒத்தி வைக்கப் போகிறேன். உமக்கு பின்னால் சொல்லுகிறேன். உமக்கு நான் கொடுத்த கஷ்டத்திற்காக என்னை மன்னிப்பீராக என்று பியர் சொன்னார். சாவேலிச் புன்முறுவல் காட்டுவதை பார்த்து அவர் நினைத்ததாவது, இப்போது எனக்கு பீட்டர்ஸ்பர்க்கில் சிரத்தை கிடையாது என்பதையும், முதலில் அந்த விஷயம் நிச்சயமாக வேண்டும் என்பதையும் அறியாமல் இருப்பது எவ்வளவு விசித்திரமாயிருக்கிறது. ஒருவேளை அவருக்கு அது நன்றாய் தெரிந்திருக்கலாம். தெரியாதது போல அவர் பாசாங்கம் செய்யலாம். நான் அவருடன் பேசி அவருடைய அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ளலாமா? இல்லை, மற்றொரு தடவை அதை வைத்துக் கொள்ளலாம். காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய மைத்துனியான இளவரசியிடமிருந்து அவர் முதல் நாளன்று இளவரசி மேரியை பார்க்க போயிருந்ததாக சொன்னார். அங்கே வேறு யாரை நான் சந்தித்தேன் என்று நீ நினைக்கிறாய்? நட்டாஷா ரஸ்டோவா. ஆனா செமியோனாவை அவள் பார்த்திருந்தாலும் கூட அதைவிட இந்த விஷயம் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இளவரசிக்கு தோன்றவில்லை. உனக்கு அவளை தெரியுமா என்று பியர் கேட்டார். நான் இளவரசியை பார்த்திருக்கிறேன். இளைய ரஸ்டோவாவுக்கு அவளை கல்யாணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ரஸ்டோவ் குடும்பம் இப்போது மிகுந்த கஷ்ட நிலைமையில் இருப்பதால் அம்மாதிரி விவாகம் நடந்தால் அது அவர்களுக்கு மிகவும் நன்மையாய் இருக்கும். இல்லை, நட்டாஷா ரஸ்டோவாவை உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவளுடைய விவகாரத்தை பற்றி அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டேன். அது மிகவும் பரிதாபப்படக்கூடிய விஷயம். இல்லை, அவள் ஒன்றும் அறியாமல் இருந்திருக்க வேண்டும், அல்லது நடிப்பதாக இருக்க வேண்டும் என்று பியர் நினைத்தார். அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் இருப்பது நல்லது. பியருடைய பிரயாணத்திற்கு வேண்டிய சாமான்களை இளவரசி கூட தயார் செய்து வைத்திருந்தார். அவர்கள் எல்லோரும் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார்கள் என்று பியர் நினைத்தார். அவர்கள் இதை பற்றி சிரத்தை எடுத்துக்கொள்வதுதான் ஆச்சரியமான விஷயமாயிருக்கிறது. ஏனெனில் அவர்களுக்கு இதை பற்றி சிரத்தை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. என் விஷயத்தில் மட்டும்தான் எல்லா சிரத்தையும் அவர்கள் காட்டுகிறார்கள். அதே தினத்தில் போலீஸ் தலைவர் பியரிடம் வந்து அரண்மனைக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்பி அவருடைய சாமான்களை பெற்று வரும்படி சொன்னார். இந்த மனிதர் கூட எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். பார்வைக்கு லட்சணமான அதிகாரியாகவும் மிகுந்த பிரியமாகவும் இருக்கிறார் என்று பியர் அந்த போலீஸ் தலைவரின் முகத்தை பார்த்தபோது நினைத்தார். இம்மாதிரி அற்ப விஷயங்களுக்கெல்லாம் கவலை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒழுக்கமற்றவர், லஞ்சம் வாங்குகிறார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். எப்பேற்பட்ட அசட்டுத்தனம்! தவிரவும் அவர் ஏன் லஞ்சம் வாங்கக்கூடாது?
அம்மாதிரி வழியில்தான் அவர் வளர்ந்து வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் லஞ்சம் வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர் என்னை பார்க்கும்போது அவ்வளவு அன்பான இனிமையான புன்னகையோடு பார்க்கிறார். டின்னர் சாப்பிடுவதற்காக இளவரசி மேரியின் வீட்டிற்கு பியர் சென்றார். தெருக்கள் வழியாக அவருடைய வண்டியில் போய்க் கொண்டிருந்த போது எரிந்து போன வீடுகளை பார்த்து கொண்டே போனார். அந்த எரிந்து நாசமானவைகள் கூட அழகாக தோன்றுவதை பார்த்து அவர் ஆச்சரியமடைந்தார். புகைக்கூண்டுகளும் கீழே விழுந்த சுவர்களும் அந்த எரிந்து போன பகுதிகளில் வரிசையாக ஒன்றை ஒன்று மறைத்து கொண்டு காட்சியளித்ததானது ரைன் பிரதேசத்தையும் ரோமாபுரியில் உள்ள புராதன இடிபாடுகளையும் அவருக்கு ஞாபகமூட்டின. போகிற வழியில் அவர் சந்தித்த வண்டிக்காரர்களும் வண்டிகளிலிருந்த பிரயாணிகளும் புது வீடுகளை கட்டுவதற்காக மரங்களை அறுத்து கொண்டிருந்த தச்சர்களும் பெண் ஹாக்கர்களும் கடைக்காரர்களும் பிரகாசமான மகிழ்ச்சியான பார்வையோடு அவரை பார்த்தார்கள். அந்த பார்வையானது, "ஆ, அதோ இருக்கிறார், அவர் என்ன செய்யப் போகிறார் என்பதை பார்க்கலாம்" என்று கூறுவதைப் போல இருந்தது. இளவரசி மேரியின் வீட்டு வாசலுக்குள் நுழைந்ததும் அவர் முதல் நாளன்று இரவு அந்த இடத்திற்கு வந்தாரா, அங்கே நட்டாஷாவை பார்த்து பேசினாரா என்ற சந்தேகம் பியருக்கு தோன்றியது. ஒருவேளை நான் அம்மாதிரி மனோராஜ்யம் செய்து கொண்டிருந்திருக்கலாம். நான் இப்போது உள்ளே போனால் அங்கே ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். மேரியின் வீட்டிற்கு பியர் சென்றார். இதற்குள்ளாக உள்ளே அறைக்குள் போனதும் அவர் தம்முடைய சுதந்திர உணர்ச்சியை இழந்ததன் மூலம் அங்கே அவள் இருக்கிறாள் என்பதை, அவளுடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்தார். அதே மாதிரி கருப்பு உடையில்தான் அவள் இருந்தாள். முதல் நாளன்று அவளுடைய தலை அலங்காரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இப்போதும் இருந்தது. என்றாலும் இன்று முற்றிலும் மாறுபட்டவளாக காணப்பட்டாள். முதல் நாளன்று அவர் அங்கே நுழைந்தபோது இதே மாதிரி இருந்திருப்பாள். ஆனால் அவளை அவர் ஒரு வினாடி அடையாளம் கண்டு கொண்டிருந்திருப்பார். அவள் சிறு குழந்தையாய் இருந்தபோதும் பின்னால் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு நிச்சயதார்த்தம் ஆன போதும் எம்மாதிரி பியர் கண்டாரோ அதே மாதிரிதான் இப்போதும் காணப்பட்டாள். அவளுடைய கண்களில் ஒரு பிரகாசமான கேள்விக்குறி தோன்றியது. அவளுடைய முகத்தில் குறும்புத்தனமான விசித்திரமான சிநேகபாவமான தோற்றம் காணப்பட்டது. அவர்களோடு பியர் டின்னர் சாப்பிட்டார். அன்று பூராவாக அங்கே அவர் இருந்திருப்பார். ஆனால் இளவரசி மேரி மாலை பிரார்த்தனைக்கு போவதாய் இருந்தபடியால் அந்த வீட்டை விட்டு அவளோடு வெளியே புறப்பட்டார். அடுத்த நாளன்று சீக்கிரமாகவே பியர் அங்கே வந்துவிட்டார். டின்னர் சாப்பிட்ட பின்பு மாலை பூராவாக அங்கேயே இருந்தார். இளவரசி மேரியும் நட்டாஷாவும் அவரை பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில்தான் பியரின் சிரத்தை பூராவாக இப்பொழுது பதிந்திருந்தது. என்றாலும் மாலைக்குள்ளாக அவர்கள் எல்லாவற்றையும் பேசி முடித்து விட்டார்கள். ஆகவே ஒரு சிறிய விஷயத்திலிருந்து இன்னொரு சிறிய விஷயத்திற்கு போவதும் மீண்டும் பேசுவதற்கு விஷயம் இல்லாமல் சும்மா இருப்பதுமாக இருந்தார்கள். அவர்கள் வெகுநேரம் தங்கிவிட்டபடியால் இளவரசி மேரியும் நட்டாஷாவும் அவர் எப்போது அதை விட்டு புறப்படுவார் என்பதை கேட்பது போல ஒருவரை ஒருவர் கஞ்சாடை செய்து கொண்டார்கள். இதை பியர் கவனித்தார். ஆனால் அவரால் போக முடியவில்லை. அவர் மனக்குழப்பம் அடைந்து சங்கோஜம் கொண்டார். அவரால் எழுந்திருக்கவோ விடை பெறவோ முடியாததால் அவர் அங்கு உட்கார்ந்திருந்தார். இதற்கு ஒரு முடிவு இல்லை என்பதை கண்ட இளவரசி மேரி முதலில் எழுந்தாள். ஏதோ தலைவலி இருக்கிற மாதிரி சொல்லிக்கொண்டு நள்ளிரவு வணக்கம் சொல்ல ஆரம்பித்தாள். அப்படியானால் நீர் நாளைய தினம் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போகிறீரா என்று அவள் கேட்டாள். இல்லை, நான் போகவில்லை என்று பியர் வேகமாக பதில் சொன்னார். மன வருத்தம் அடைந்தவரை போன்ற ஆச்சரிய துணி அந்த பேச்சில் இருந்தது. ஆமாம், இல்லை, பீட்டர்ஸ்பர்க்குக்கா? நாளை இன்னும் நான் புறப்பட்டு போவதற்காக வழி அனுப்புவதற்கு தயாராக இல்லை. ஒருவேளை நான் ஏதாவது உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்குமானால் நான் நாளையன்று இங்கே வருகிறேன் என்று அவர் சொன்னார். இளவரசி மேரியின் முன்பாக அவர் நின்று கொண்டு பேசிய போது அவருடைய முகம் சிவந்தது. ஆனால் இன்னமும் அவர் புறப்படவில்லை. நட்டாஷா அவருக்கு அவளுடைய கையை நீட்டினாள். அதன் பின்னால் அவள் வெளியே போனாள். இளவரசி மேரி வெளியே போவதற்கு பதிலாக அங்கிருந்த நாற்காலியில் மீண்டும் அமர்ந்தாள். அவள் கடுமையான உன்னிப்பான பார்வையோடு அவளுடைய ஆழ்ந்த பிரகாசமான கண்களால் அவரை நோக்கினாள். அவளுடைய முகத்தில் முன்னால் காணப்பட்ட களைப்பு இப்போது முற்றிலும் மறைந்து போயிற்று. ஆழ்ந்த நீளமான பெருமூச்சு விட்டு அவள் ஒரு நீண்ட சம்பாஷணைக்கு தயாராவதைப் போல காணப்பட்டாள். நட்டாஷா அந்த அறையை விட்டு வெளியே போனதும் பியரின் மனக்குழப்பமும் சங்கோஜமும் திடீரென்று மறைந்து போயின.
அவற்றிற்கு பதிலாக ஒரு ஆவலோடு கூடிய பரபரப்பு அவருக்கு ஏற்பட்டது. அவர் வேகமாக இளவரசியின் பக்கத்தில் நாற்காலியை இழுத்து போட்டார். ஆமாம், நான் உன்னிடம் சொல்லுவதற்கு விரும்பினேன் என்று அவருடைய பார்வை அவளிடம் எதையோ கேட்டது போல அவர் பதில் சொன்னார். இளவரசியே, நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய முடியும்? நான் நம்பியிருக்கலாமா? இளவரசியே, என் அருமையான சிநேகிதியே, கவனித்து கேள். எனக்கு எல்லாம் தெரியும். நான் அவளுக்கு அவ்வளவு தகுதியுள்ளவன் அல்ல என்பதும் எனக்கு தெரியும். அதை பற்றி இப்போது பேசுவது கூட அசாத்தியம் என்பதையும் நான் அறிவேன். ஆனால் அவளுக்கு ஒரு சகோதரனைப் போல இருக்க நான் விரும்புகிறேன். இல்லை இல்லை, அது அல்ல. எனக்கு முடியாது, என்னால் முடியாது. அவர் சிறிது நேரம் தயங்கினார். தம்முடைய முகத்தையும் கண்களையும் தமது கைகளினால் தேய்த்து கொண்டார். தம்மை அடக்கி கொண்டு தொடர்ச்சியாக சொல்வதற்கு முயற்சி செய்பவரைப் போல காணப்பட்டார். அவளை அவளை எப்போது காதலிக்க ஆரம்பித்தேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவளை நான் காதலிக்கிறேன். அவளை மட்டுமே காதலிக்கிறேன். மனமாற காதலிக்கிறேன். என்னுடைய உயிர் பூராவையும் வைத்து காதலிக்கிறேன். ஆகவே அவள் இல்லாமல் நான் வாழ முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. அவ்வளவு தூரம் அவளை நான் காதலிக்கிறேன். அவள் என்னை விவாகம் செய்ய வேண்டுமென்று இப்போது நான் அவளிடம் கேட்கப் போவதில்லை. ஆனால் அவள் எப்போதாவது எனது மனைவியாக கூடும் என்ற நினைப்பு இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடக்கூடாது. அப்படி அப்படி நழுவ விட்டு விடுவேனோ என்ற நினைப்பானது பயங்கரமாய் இருக்கிறது. ஆகவே ஆகவே நான் நம்பிக்கொண்டு இருக்கலாமா என்பதை என்னிடம் சொல்லு. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனது அருமையான இளவரசியே நீயே சொல்லு என்று அவர் சிறிது நேரம் தயங்கிவிட்டு மேலும் பேசினார். உடனே அவள் பதில் சொல்லாததால் அவர் அவளுடைய கையை தொட்டார். என்னிடம் சொல்லியதை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று இளவரசி பதில் சொன்னாள். நான் உமக்கு சொல்லக்கூடியது இதுதான். இந்த சமயத்தில் அவளிடம் காதலை பற்றி பேசுவது உசிதமல்ல என்று நீர் சொல்லுவது சரிதான். இளவரசி மேரி பேசுவதை நிறுத்தினாள். காதலை பற்றி பேசுவது அசாத்தியம் என்று அவள் சொல்லுவதற்கு விரும்பினார். ஆனால் நிறுத்தி கொண்டாள். ஏனெனில் கடந்த 2 தினங்களாக நட்டாஷாவிடம் திடீரென்று மாறுதல் ஏற்பட்டிருப்பதை அவள் கண்டாள். ஆகவே பியர் அவளிடம் காதலை பற்றி பேசினால் அவள் வருத்தம் அடைய மாட்டாள் என்றும் அதைத்தான் அவள் விரும்புகிறாள் என்றும் அவள் நினைத்தாள். இந்த சமயத்தில் அவளிடம் இதை பற்றி பேசுவது நல்லதல்ல என்று இளவரசி மேரி சொன்னாள். ஆனால் நான் என்ன செய்வது? அதை என்னிடம் விட்டுவிடும், எனக்கு தெரியும் என்று இளவரசி மேரி சொன்னாள். இளவரசி மேரியின் கண்களை பியர் பார்த்தார். நல்லது 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 என்று அவர் பதில் சொன்னார். அவள் காதலிக்கிறாள். அவள் உம்மை காதலிப்பாள் என்பதை நான் அறிவேன் என்று இளவரசி மேரி சொன்னாள். அவளுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்பாக பியர் திடீரென்று குதித்து எழுந்து ஒரு பீதியுற்ற தோற்றத்தோடு இளவரசி மேரியின் கையை பற்றி கொண்டார். அம்மாதிரி நீ எதனால் நினைக்கிறாய்? நான் விரும்பியிருக்கலாம் என்று நீ நினைக்கிறாயா? நீ நினைப்பது... ஆமாம், நான் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று இளவரசி மேரி ஒரு புன்முறுவலோடு சொன்னாள். அவளுடைய பெற்றோருக்கு நீர் எழுதலாம். மற்ற விஷயங்களை என்னிடம் விட்டுவிடும். அவளிடம் எப்போது என்னால் சொல்ல முடியுமோ அப்போது நான் அவளுக்கு சொல்கிறேன். அம்மாதிரி நடக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். அம்மாதிரி நடக்கும் என்று என் உள்ளம் சொல்லுகிறது. இல்லை, அப்படி இருக்க முடியாது. நான் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஆனால் ஆனால் அப்படி அப்படி இருக்க முடியாது. நான் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இல்லை, அப்படி இருக்க முடியாது என்று பியர் இளவரசி மேரியின் கைகளை முத்தமிட்ட போது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். நீர் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போம், அதுதான் நல்லது. நான் உமக்கு கடிதம் எழுதுகிறேன் என்று சொன்னாள். பீட்டர்ஸ்பர்க்கிற்கா? அங்கேயா போக வேண்டும்? ரொம்ப நல்லது, நான் போகிறேன். ஆனால் நாளை நான் மறுபடியும் வரலாம் அல்லவா? அடுத்த நாளன்று விடை பெற்றுக் கொள்வதற்காக பியர் வந்தார். நட்டாஷா முன்தினம் இருந்ததை விட கொஞ்சம் குறைவான பரபரப்போடு காணப்பட்டாள். அன்று அவர் அவளை பார்த்தபோது தாம் மறைந்து போவதாகவும் அவளோ தாமோ இல்லாதது போலவும் ஆனந்தம் ஒன்றுதான் அங்கே இருப்பது போலவும் அவர் உணர்ந்தார். அது சாத்தியமா? இல்லை, அப்படி இருக்க முடியாது
என்று அவளுடைய ஒவ்வொரு பார்வையும் அசைப்பும் வார்த்தையும் அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியினால் நிரப்பியபோது அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் விடைபெற்று கொண்டபோது அவளுடைய மெல்லிய கையை எடுத்து சிறிது நேரம் அதிகமாகவே கையில் பிடித்து கொண்டிருந்தார். இந்த கை, இந்த முகம், இந்த கண்கள் ஆகிய பெண்ணின் கவர்ச்சி பூராவும் கொண்ட இந்த பொக்கிஷமானது இன்று எனக்கு விசித்திரமாக இருந்தாலும் ஒரு நாளன்று எப்பொழுதும் எனக்கே சொந்தமானவையாக ஆகுமா? இல்லை, அது முடியாத காரியமா? போய் வாரும் கோமகனே என்று அவள் உரத்த குரலில் சொன்னாள். நீர் திரும்ப வருவதை நான் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்று மெதுவான குரலில் மேலும் சொன்னாள். இந்த சாதாரண வார்த்தைகளும் அவளுடைய பார்வையும் அவளுடைய முகத்தில் தோன்றிய தோற்றமும் 2 மாதங்களாக பியருக்கு இடைவிடாத எல்லையற்ற நினைப்புகளாகவும் வியாக்கியானத்திற்குரிய பொருள்களாகவும் மகிழ்ச்சியான சிந்தனைகளாகவும் இருந்து வந்தன. நீர் திரும்ப வருவதை நான் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்று அவள் சொன்னாள். ஆம் ஆம், அதை எப்படி அவள் சொன்னாள்? ஆம், நீர் திரும்ப வருவதை நான் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்று அவள் சொன்னாள். ஓ, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறேன்! எனக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது? நான் எவ்வளவு எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று பியர் தமக்கு தாமே சொல்லிக்கொண்டார். அத்தியாயம் 18 நிறைவுற்றது. அத்தியாயம் 19. பியரின் எண்ணங்கள். ஹெலனை விவாகம் செய்து கொள்வதற்காக அவளுடன் சல்லாபம் செய்து கொண்டிருந்த காலத்தில் பியரின் மனதில் தோன்றிய கஷ்டங்கள் எதுவும் இப்பொழுது பியரின் உள்ளத்தில் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை திரும்பச் சொல்லுவதற்கு வெட்கமடையவில்லை. அல்லது ஓ, நான் அதை ஏன் சொல்லவில்லை என்றோ, அல்லது நான் உன்னை காதலிக்கிறேன் என்று நான் சொல்லும்படி என்னை எது செய்தது என்றோ அவர் சொல்லுவதில்லை. அதற்கு பதிலாக நட்டாஷாவோ அவரோ பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் அவருடைய முகத்தில் காணப்பட்ட தோற்றத்தையும் புன்னகையையும் அவர் இப்பொழுது மனக்கண் முன்பாக சித்திரம் செய்வதுண்டு. அவைகளோடு புதிதாக எதையும் சேர்க்கவோ அல்லது குறைக்கவோ அவர் விரும்புவதில்லை. அதே விஷயங்களை திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கொண்டே இருப்பதைத்தான் இப்போது விரும்பினார். தம்முடைய முயற்சி சரியா அல்லது தப்பா என்பதை பற்றி அணுவளவு கூட அவருடைய மனதில் இப்பொழுது சந்தேகமில்லை. ஆனால் ஒரே ஒரு பயங்கரமான சந்தேகம்தான் அவருடைய உள்ளத்தில் சில வேளைகளில் ஏற்படுவதுண்டு. இதெல்லாம் கனவு அல்லவே? இளவரசி மேரி சொல்லியதில் தவறு இருக்காதல்லவா? நான் அதிகமாக தற்பெருமையும் சுயநம்பிக்கையும் கொண்டிருக்கிறேனா? இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் நம்புகிறேன். திடீரென்று இளவரசி மேரி அவளிடம் சொல்லுவாள். அவள் நிச்சயமாக ஒரு புன்முறுவல் கொண்டு பின்வருமாறு கூறுவாள். எவ்வளவு விசித்திரமாயிருக்கிறது! அவர் தம்மையே ஏமாற்றி கொண்டிருக்க வேண்டும். அவர் ஒரு மனிதர் என்பதை, ஒரு சாதாரண மனிதர் என்பதை அறியவில்லையா? நான் முற்றிலும் மாறாகவும் உயர்வானவளாகவும் இருக்கிறேன். ஒரே ஒரு பயங்கரமான சந்தேகம்தான் பியருக்கு அடிக்கடி கஷ்டத்தை கொடுத்து வந்தது. இப்பொழுது அவர் எந்தவிதமான திட்டங்களையும் செய்யவில்லை. அவருக்கு முன்பாக உள்ள அந்த மகிழ்ச்சியானது மனதினால் கூட நினைக்க முடியாதபடி அவ்வளவு சிலாக்கியமானதாக இருப்பதால் அதை அவர் அடைந்து விட்டால் அதோடு எல்லா விஷயங்களும் முடிவான மாதிரிதான். ஒவ்வொரு விஷயமும் அதோடு முடிந்துவிடும் என்று நினைத்தார். ஒரு மகிழ்ச்சியான எதிர்பாராத பரபரப்பு வெள்ளமானது தம்மால் அம்மாதிரி உணர்ச்சி கொள்ள முடியாது என்று அவர் நினைத்த பரபரப்பானது அவரை பற்றி கொண்டது, முழுமையாக பற்றி கொண்டது. வாழ்க்கையின் முழு அர்த்தமும் அவருக்கு மட்டுமல்ல, உலகம் பூராவுக்குமே இப்பொழுது அவருடைய காதலிலும் அவள் அவரை காதலிப்பாள் என்ற சாத்தியத்திலும் தாங்கி நிற்பதாக அவருக்கு தோன்றியது. எல்லாருமே தம்முடைய எதிர்கால மகிழ்ச்சியில் அந்த ஒரே விஷயத்தில் சிரத்தை கொண்டிருப்பதாக சில சமயங்களில் அவருக்கு தோன்றியது. சில சமயங்களில் மற்றவர்கள் எல்லாருமே தம்மை போலவே மகிழ்ச்சியோடு இருப்பதாக அவருக்கு தோன்றியது. அவர்கள் எல்லோரும் தாங்கள் வேறு வேளைகளில் சுறுசுறுப்போடு இருப்பதாக பாசாங்கு செய்து அந்த மகிழ்ச்சியை மறைப்பதாக அவர் நினைத்தார். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அசைப்பிலும் தம்முடைய மகிழ்ச்சியை குறிப்பிடுவதாக அவர் கண்டார்.
தம்முடைய மகிழ்ச்சியான பார்வைகளினாலும் புன்முறுவல்களினாலும் பலரை ஆச்சரியப்படும்படி அவர் செய்தார். அவையெல்லாம் அவருக்கும் அவர்களுக்கும் ஒரு அந்தரங்கமான உடன்பாடு ஏற்பட்டிருப்பதைப் போல காட்டின. தம்முடைய மகிழ்ச்சியை பற்றி மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க முடியாது என்று அவர் கண்டபோது அவர்கள் மீது தமது முழு மனதோடு அனுதாபம் கொள்ளுவார். அவர்கள் எல்லாரும் ஈடுபட்டிருக்கும் வேலைகளானது மிகவும் சாதாரணமான, கொஞ்சங்கூட சிந்திப்பதற்கு அருகதையற்றதான விஷயங்கள் என்பதை அவர்களுக்கு விளக்கிச் சொல்ல அவருக்கு விருப்பம் ஏற்படுவதுண்டு. அவர் அரசாங்க வேலையில் சேர வேண்டும் என்று சொல்லும்போதோ அல்லது ஒரு யுத்தத்தை பற்றியோ பொதுவான அரசியல் விவகாரங்களை பற்றியோ விவாதம் செய்யும் போதோ அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட யூகத்தின் மீதுதான் செய்யப்படும். அதாவது ஒவ்வொருவருடைய நன்மையும் இந்த சம்பவத்தையோ அந்த சம்பவத்தையோ பொறுத்துதான் இருக்கிறது என்று சொல்லுவதுண்டு. அச்சமயங்களில் எல்லாம் அவர் ஒரு அமைதியான, இரக்கமான புன்முறுவலை காட்டி அவருடைய விசித்திரமான பதில்களினால் எல்லோரையும் ஆச்சரியப்படும்படி செய்வார். அச்சமயங்களில் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை அறிந்தவர்கள் என்று, அதாவது அவர் எண்ணுகிறபடி அவர் நினைக்கிற நபர்களையும் அந்த அர்த்தத்தை அறிந்திராத துரதிர்ஷ்டம் பிடித்தவர்களையும் அவர் உள்ளத்தில் தோன்றிய அந்த உணர்ச்சியின் ஒளியை கொண்டு அவர் பார்த்து வந்தார். உடனே எவ்விதமான சிரமமும் இல்லாமல் அவர்கள் எல்லாரிடமும் நன்மையான காரியங்கள் பூராவாக இருப்பதாகவும் அவர்கள் மீது அன்பு கொள்ள அவர்கள் தகுதியுள்ளவர்கள் என்றும் அவருக்கு தோன்றியது. அவருடைய இறந்து போன மனைவியை பற்றிய காரியாதிகளை அவர் கவனித்தபோது அவளுடைய நினைவானது அவருடைய உள்ளத்தில் எந்தவிதமான உணர்ச்சியையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவர் இப்பொழுது அறிந்துள்ள பேரானந்தத்தை அவளும் அறியாமல் போனாளே என்ற இரக்கந்தான் அவருக்கு தோன்றியது. இளவரசர் வசைலிக்கு ஒரு புதிய பதவியும் சில பதக்கங்களும் கிடைத்திருக்கின்றன. அவற்றைக் கண்டு அவர் பெருமை கொண்டிருந்தார். ஆனால் அந்த இளவரசர் வசைலி ஒரு பரிதாபமான, அன்புள்ள கிழவராக, இரக்கப்படக்கூடிய மனிதராக பியருக்கு தோன்றினார். இந்த பேரானந்த மூளை புரட்சியை பற்றிய காலத்தை பிற்காலத்தில் பியர் அடிக்கடி நினைப்பதுண்டு. இந்த காலத்தில் மக்களை பற்றியும் சந்தர்ப்பங்களை பற்றியும் அவருக்கு ஏற்பட்ட அபிப்பிராயமானது எப்பொழுதுமே உண்மையாக நிலைத்து நின்று வந்தது. அந்த அபிப்பிராயத்தை அவர் பின்னால் தள்ளிவிடாதது மட்டுமல்ல, அதற்கு மாறாக அவருக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படுமானால் அல்லது உள்ளத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படுமானால் இந்த மூளை புரட்சி காலத்தில் அவர் கொண்டிருந்த நினைப்புகளை நினைத்து பார்ப்பார். அவை எப்பொழுதுமே சரியானவையாகவே நிரூபணமாய் வந்தன. அக்காலத்தில் நான் விசித்திரமாகவும் வேடிக்கையாகவும் காணப்பட்டிருப்பேன். ஆனால் நான் காணப்பட்டதைப் போல நான் அவ்வளவு தூரம் மூளை புரட்சி அடைந்திருக்கவில்லை. அதற்கு மாறாக நான் மற்ற எந்த காலத்தையும் விட அதிகமான அறிவோடும் உள் விஷயங்களை அறியும் சக்தியோடும் இருந்தேன். வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய தகுதியுள்ள எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் அச்சமயத்தில் நான் மகிழ்ச்சியோடு இருந்தேன் என்று பியர் நினைத்தார். ஒருவர் மீது பிரியம் கொள்ளும் முன்பாக அவரிடம் நல்ல குணங்கள் இருக்கின்றனவா என்பதை பார்ப்பது முன்பெல்லாம் பியருக்கு வழக்கம். ஆனால் அவருடைய மூளை புரட்சி காலத்தில் அம்மாதிரியான நல்ல குணங்களை காண்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கவில்லை. அவருடைய உள்ளமானது இப்பொழுது அன்பால் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. மக்கள் மீது காரணமில்லாமல் அன்பு கொள்வதற்கு அவர் ஆரம்பித்தபடியால் அவர்கள் மீது அன்பு கொள்வதற்கு சந்தேகமில்லாத பல காரணங்கள் அவருக்கு புலப்பட்டன. அத்தியாயம் 19 நிறைவுற்றது. அத்தியாயம் 20. பியரின் புறப்பாடு. பியர் புறப்பட்டு போன தினத்தன்று மாலையில் நட்டாஷா மகிழ்ச்சியான பரிகாசத்தோடு இளவரசி மேரியிடம் சொன்னாள். அவர் அம்மாதிரிதான் தோன்றுகிறார். ஆம், ஒரு ருஷ்ய ஸ்நான அறையிலிருந்து வெளியே வந்தவர் மாதிரி காணப்படுகிறார். அதாவது தலைமுடியை வெட்டி கொண்டு ஒரு குட்டையான கோட்டை தரித்து கொண்டிருக்கிறார். இம்மாதிரி நட்டாஷா சொல்லிய போது அவளை அறியாமல் மறைந்திருந்த ஒன்று அதை இனி அடக்க முடியாத விதத்தில் அவளுடைய உள்ளத்தில் விழிப்பு கொண்டது. அவளுடைய முகம், நடை, பார்வை, குரல் எல்லாமே திடீரென்று மாறின. அவளை ஆச்சரியப்படும் விதத்தில் வாழ்க்கையின் வேகமும் மகிழ்ச்சியின் நம்பிக்கையும் மேல் தளத்திற்கு வந்து தோன்றி அவற்றையெல்லாம் அவள் மறந்துவிட்டதாக அன்று மாலையிலிருந்து காணப்பட்டாள். அவளுடைய நிலைமையை பற்றி இப்பொழுதெல்லாம் அவள் குறைபட்டு கொள்வதில்லை.
கடந்த காலத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. எதிர்காலத்தை பற்றி சந்தோஷமாக திட்டங்களை தயாரிப்பதற்கு இப்பொழுதெல்லாம் அவள் பயப்படுவதில்லை. பியரை பற்றி அவள் பேசுவது அபூர்வம். ஆனால் இளவரசி மேரி அவரை பற்றி குறிப்பிட்டால் வெகுகாலமாக அணைந்து போயிருந்த ஒளியானது அவளுடைய கண்களில் மீண்டும் பிரகாசமடைந்து அவளுடைய உதடுகள் வளைந்து ஒரு அதிசயமான புன்சிரிப்பை தோற்றுவிக்கும். நட்டாஷாவிடம் ஏற்பட்ட இந்த மாறுதலானது முதலில் இளவரசி மேரிக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஆனால் அதன் அர்த்தத்தை அவள் அறிந்து கொண்டதும் அவளுக்கு அது வருத்தத்தை கொடுத்தது. என்னுடைய சகோதரரை அவ்வளவு சீக்கிரமாக மறக்கும்படி அவள் அவ்வளவு குறைவாக அவரை காதலித்திருக்க முடியுமா என்று அந்த மாறுதலை பற்றி அவள் யோசித்த போது நினைத்தாள். ஆனால் நட்டாஷாவோடு அவள் இருக்கும்போது அவள் மீது எரிச்சல் கொள்ளவோ அவளை கண்டிக்கவோ இல்லை. வாழ்க்கையின் சக்தியானது புதிதாக வெளிப்படைந்து நட்டாஷாவை பற்றி இருந்தது. அதை அவளால் அடக்க முடியவில்லை. அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆகவே அவளுடைய பிரசன்னத்தில் இளவரசி மேரி இருக்கும்போது தனது உள்ளத்தில் கூட அவளை கண்டிப்பதற்கு தனக்கு உரிமை இல்லை என்று உணர்ந்தாள். இந்த புதிய உணர்ச்சியில் நட்டாஷா பூராவாகவும் ஒளிவு மறைவு இல்லாமலும் மூழ்கி இருந்தாள். அவள் இப்பொழுதெல்லாம் துக்கமாயிருப்பதில்லை என்ற உண்மையையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாள் என்ற உண்மையையும் மறைப்பதற்கு முயற்சிப்பதில்லை. இரவில் பியரிடம் பேசிவிட்டு தனது அறைக்கு இளவரசி மேரி திரும்பிய போது வாசலுக்கு வெளியே அவளை நட்டாஷா சந்தித்தாள். அவர் பேசிவிட்டாரா? ஆமாம், அவர் பேசிவிட்டாரா என்று அவள் திருப்பி திருப்பி கேட்டாள். ஒரு மகிழ்ச்சியான ஆனால் ஒரு இரக்கமான தோற்றம் நட்டாஷாவின் முகத்தில் காணப்பட்டது. தனக்கு ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சிக்காக தன்னை மன்னிக்கும்படி கேட்பது போல அது தோன்றியது. நான் வாசலுக்கு வெளியே இருந்து கேட்பதற்கு விரும்பினேன். ஆனால் நீ என்னிடம் சொல்வாய் என்பது எனக்கு தெரியும். இளவரசி மேரியை அவள் பார்த்த பார்வையானது மனதை தொடக்கூடியதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருப்பதாக இளவரசி மேரிக்கு தோன்றியது. அவள் பரபரப்படைந்திருந்ததைக் கண்டு இளவரசி மேரி வருந்தினாள். நட்டாஷாவின் வார்த்தைகள் ஒரு வினாடி அவளுக்கு துன்பத்தை கொடுத்தன. அவளுடைய சகோதரரையும் அவளுடைய காதலையும் அவள் நினைவு கூர்ந்தாள். ஆனால் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? அவளால் தவிர்க்க முடியாது என்று இளவரசி நினைத்தாள். ஒரு சோகமான கண்டிப்பான தோற்றத்தோடு பியர் சொல்லியவற்றையெல்லாம் நட்டாஷாவுக்கு கூறினாள். அவர் பீட்டர்ஸ்பர்க்குக்கு போவதை கேள்விப்பட்டதும் அவள் ஆச்சரியமடைந்தாள். பீட்டர்ஸ்பர்க்கிற்கா என்று அவள் அதை புரிந்து கொள்ளாதவளைப் போல திரும்ப கூறினாள். இளவரசி மேரியின் முகத்தில் காணப்பட்ட வருத்தமான தோற்றத்தை அவள் கவனித்ததும் அந்த வருத்தத்துக்கான காரணத்தை யூகித்து அறிந்து திடீரென்று அழ ஆரம்பித்தாள். மேரி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லு. நான் கெட்டவளாக இருப்பதற்கு பயப்படுகிறேன். நீ என்ன சொல்லுகிறாயோ அம்மாதிரியே நான் செய்வேன். எனக்கு சொல்லு என்று அவள் சொன்னாள். நீ அவரை காதலிக்கிறாயா? ஆம் என்று நட்டாஷா மெதுவாக கூறினாள். அப்படியானால் எதற்காக நீ அழுகிறாய்? உனக்காக நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று இளவரசி மேரி கூறினாள். அவளுடைய கண்ணீரை பார்த்ததும் நட்டாஷாவின் மகிழ்ச்சியை அவள் முற்றிலும் மன்னித்து விட்டாள். இப்பொழுது எதுவும் நடக்க முடியாது. ஒரு தினத்தில் நடக்கலாம். நான் அவருடைய மனைவியாக வந்து நீயும் நிக்கலஸை விவாகம் செய்து கொள்ளும்போது எப்பேற்பட்ட மகிழ்ச்சியாக அது இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்பாயாக. நட்டாஷா, அதை பற்றி பேச வேண்டாம் என்று நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். உன்னை பற்றி பேசுவோம். அவர்கள் சிறிது நேரம் மௌனமாய் இருந்தார்கள். ஆனால் எதற்காக பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போக வேண்டும் என்று நட்டாஷா திடீரென்று கேட்டாள். தன்னுடைய கேள்விக்கு உடனே தாமாகவே வேகமாக பதிலும் சொன்னாள். ஆனால் இல்லை, அவர் போக வேண்டியதுதான். ஆம் மேரி, அவர் போக வேண்டியதுதான். அத்தியாயம் 20 நிறைவுற்றது. இந்த 20 அத்தியாயங்களோடு லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் என்ற நாவலின்
பகுதி 3 புத்தகம் 5 நிறைவடைகிறது. மொழிபெயர்த்தவர் TS சொக்கலிங்கம். தேன் கூட்டிற்காக வாசித்தவர் ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம்.